ஆனால் மக்களே இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை வந்து முதல் நாள் அல்லது 2வது நாள் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒட்டுமொத்த பேரும் திவாகருடைய பேரை சொல்லி அவரை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. ஏன்னா, அந்த மாதிரி ஒரு அட்டென்ஷன் தான் திவாகர் மேலே எல்லாருக்குமே வந்து இருந்தது. பட் இப்போ திவாகர் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறி இப்போ அவங்களுடைய மனசுலேயே வந்து இடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவருக்குள்ள எதையோ ஒன்று இருக்குதுப்பா, திறமை இருக்குதுப்பா, நடிப்பு கொஞ்சம் கொஞ்சம் வருதுப்பா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பிக் பாஸ் அவர்கள் சரி வாங்கப்பா கண்டென்ட் இன்னுமே இல்லை, கூப்பிட்டு உட்கார வச்சு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், அந்த கேள்விக்கு நீங்கள் 2 பேரை செலக்ட் பண்ணணும், செலக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் காரணத்தை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லினாரு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ளே ஒன்றுத்துக்குமே பிரயோஜனமே இல்லாத 2 பேர் யார் அப்படின்றத வந்து கேட்டிருக்காரு. ஸோ அந்த மாதிரி கேட்ட உடனே ஒட்டுமொத்த கண்டஸ்டண்ட்டும் வந்து 2 பேரை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. குறிப்பாக அதில் சபரி அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரோரா அவர்களை வந்து செலக்ட் பண்ணுறார். அரோரா ஒன்றுமே பண்ணல, சும்மா ஒரு குறிப்பிட்ட சில பேர்கிட்ட மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காங்களே தவிர, அதே மாதிரி சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்னு ஒன்று இருக்குதுல்ல, அந்த ஹவுஸில் மட்டும்தான் இருக்காங்களே தவிர மற்றபடிக்கு எங்ககிட்டலாம் வர்றதில்ல, சரியாக பேசுகிறதில்ல, ஒன்றுமே பண்ணுறதில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சபரி அவர்கள் சொல்கிறாங்க. அடுத்ததான் ரம்யா என்னமோ அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தெரியுறாங்களே தவிர மற்றபடிக்கு ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி 2 பேரையும் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கிறவங்களே வந்து சொல்லியிருந்தார். அதை தொடர்ந்து விக்ரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. ஒன்று கம்ருதீன், அவர் ஒரே ஒரு ரீசன் மட்டும் தான் சொன்னார், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கல, சரியாக நீங்கள் செய்யலை, அதனால் வந்து உங்களை நான் செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டார். அதுக்கடுத்து வியானா, அதாவது அந்த இது பண்ணாங்க இல்லையா, ஃபால்ட் பண்ணி இன்டர்சேஞ்ச் ஆச்சு ஓகேங்களா. துஷார் அவர்களை வந்து பிக் பாஸ் ஹவுஸுக்கும் அதே மாதிரி வியானா அவர்களை பிக் பாஸ்லேருந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸுக்கும் கொண்டு போனாங்க. அப்போ வியானா வந்து சொல்லிட்டு போனாங்க, நான் வச்சு செய்ய போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உள்ளே போய் ஒன்றுமே பண்ணல. ஸோ அது ஒரு காரணமாக சொல்லியிருந்தார் விக்ரம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் 2 பேரை செலக்ட் பண்ணி காரணங்கள் சொல்ல ஆரம்பித்தாங்க. அதில் அதிகப்படியான வாக்குகள் வந்து வியானா அவர்களுக்கும் அதே மாதிரி வினோத் அவர்களுக்கும் வந்து விழுந்திருந்தது. இவங்க 2 பேர் தான் ஜெயிலுக்கு போகிறாங்க. இதுதான் ஓகேங்களா. இது வந்து நார்மல் கண்டென்ட். இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிரவீன் காந்தி அவர்கள் வந்து இருக்கார் இல்லையா. ஸோ அந்த பிரவீன் காந்தி அவர்களை வந்து திவாகர் அவர்கள் வந்து போயிட்டு நாமினேட் பண்ணார். நாமினேட் பண்ணி என்ன ரீசன் சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இருக்கிறதுலே பெரிய ஒரு மனுஷன், அப்படி ஒரு பெரிய மனுஷன் இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த வீட்டுக்கே ஒரு பெரிய ப்ரெசன்ஸ் தான், ஆமாம் தானே. அதே மாதிரி பிரச்சனைகள் நிறைய நடக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டிக்கிறாங்க, பிரச்சனைகள் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. இவர் பெரிய மனுஷனாக இருந்துக்கிட்டு உட்காந்து அமைதியாக பார்த்துட்ருக்காரு. 1. 2வது அப்படியே கன்சோல் பண்ணாலையும் ஒரு தரப்பை மட்டும் கேட்டு கன்சோல் பண்ணுறாரு. உதாரணத்துக்கு வெரி சிம்பிள், எனக்கும் கெமிக்கு சண்டை வந்துச்சு, என்னுடைய பக்கத்தோடைய நியாயத்தை வந்து கேட்காமலேயே கெமியோட பக்கத்தோட நியாயத்தை மட்டும் கேட்டு போயிட்டாரு. ஸோ அது வந்து ரொம்ப தவறாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஈக்குவலாக ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறாரு. அவருக்கு இருக்கக்கூடிய மெச்சூரிட்டிக்கு 2 பேருமே வாங்கடாங்க, என்னடா உங்களுக்கு பிரச்சனை, அடிச்சு வாயெல்லாம் உடச்சிருவேன், அமைதியாக போங்க அப்படின்ற லெவலுக்கு அவர் சொல்லுவார்னு எதிர்பார்த்தங்க. ஆனால் அவர் ஒன்றுமே பண்ணல, ஒன் சைடு மட்டும் கேட்டு அமைதியாகிட்டார். இது ரொம்பவே மோசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய திவாகர் அவர்கள் சொல்லிட்டு வந்துட்டாப்புல ரீசன். அதை தொடர்ந்து பார்வதி அவர்களும் பிரவீன் காந்தியோடைய பேரை வந்து சொன்னாங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரவீன் காந்தி கொஞ்சம் அடம்ட்டாக இருக்கார், பெருசாக வந்து பேச விட மாட்டேங்கிறாரு, காலு போடுறது என்னுடைய உரிமை அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு வெஞ்சன்ஸ் இருக்குது இப்போ பிரவீன் காந்தி மேலே. ஏன்னா நேற்றுக்கு நைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி அவமானப்படுத்துகிற மாதிரி பேசிட்டார் அவர். ஸோ இதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிரவீன் காந்தி அவர்கள் மறுபடியும் அவர் நாமினேட் பண்ணுறதுக்கு வரார். 2 பேரை நாமினேட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதி, 2வது வந்து பார்த்திங்க அப்படின்னா திவாகர். ஓகேங்களா. இப்போ திவாகருடைய பேரை சொன்ன உடனே என்ன சொல்கிறாரு அப்படின்னா பாருங்கள், நல்லா யோசிச்சு பாருங்கள். திவாகர் மேலே நான் ஒரு அபிப்பிராயம் வச்சுருந்தேன், அது எல்லாமே டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா மாறிடுச்சு. நேற்றுக்கு ஒரு ஆக்டிங் கிளாஸ்ன்னு ஒன்று பண்ணார், அவருக்குள்ளேயும் என்னமோ இருக்குது. ஒரு கேரக்டர் 2 கேரக்டர் பண்ணுறதுனா கூட பரவாயில்ல, ஆனால் 20 கேரக்டர் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. அது அவர் அழகாக பண்ணார். அதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒட்டுமொத்தமாக அவர் மேலே இருந்த பிம்பமே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு மனசு அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு ஒரு வேலை ஒருத்தர் மேலே ஒத்து வரல, இட்ஸ் மீன்ஸ் அவங்க வந்து பிடிக்கல, இல்லை சண்டை வந்துடுச்சு அப்படின்னா அவர் ஐ கான்டாக்ட் பண்ணி பேசவே மாட்டேங்கிறாரு, சொல்லப்போனால் மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அது கரெக்ட், உண்மை தான் அது. இப்போது திவாகர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ருதீன் பேச வந்தால் கூட பேச மாட்டார். அதே மாதிரி பிரவீன் ராஜ் வந்து பேசினாலே பேச மாட்டார். ஏன் அப்படின்னா அவங்க கூட எல்லாம் தகராறில் இருக்கார், அது வந்து அவங்க மனசுக்கு வந்து பயங்கரமாக ஹர்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் பேசாமல் இருக்கார். அது வந்து நியாயம் அப்படின்னு நான் சொல்லலை, பட் அவங்க பேச வரும்போது இவர் பேசணும், அதுதான் கரெக்டு. அதை கரெக்டாக சொன்னாப்புல பிரவீன் காந்தி. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நான் பார்த்தேன் திவாகர் அவர்கள் வந்து கெமியோடைய சண்டை பிடிக்கும் பொழுது கெமியோட இடுப்பை பார்த்தாரு, நான் அதை பார்த்தேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறேன். அது எவ்வளோ பெரிய அஃபென்சிவான வார்த்தை அப்படிங்கிறது அவருக்கு தெரியுமா தெரியலையான்றதெல்லாம் தெரியல. நான் ஏன் இந்த டாப்பிக்கில் வந்து திவாகர் பற்றி பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா, வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் வந்து அக்யூசியேஷனாக அப்படியே எடுத்து ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் இருக்கும் பொழுது, அதுவும் டாஸ்க் வேறு ஒரு டாஸ்க் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை சொல்கிறது அப்படிங்கிறது
வெரி வெரி தவறான ஒரு விஷயம். அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா ஒருத்தர் மேலே அக்யூசேஷன் வைக்கிறது ரொம்ப ஈஸி. அதை வந்து சரி பண்ணி அதை பியூரிட்டியாக மாற்றி இல்லை நாங்கள் சரிதான் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். இந்த ஒரு வார்த்தையை சொன்ன உடனே ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. எல்லாருமே கோவப்படுறாங்க. இன்க்ளூடிங் கனி, கெமி இவங்களே வந்து ஆதிரை முதல் கொண்டு இந்த மாதிரிலாம் பேசாதீங்க சார், இதெல்லாம் அவுட் ஆஃப் த டாபிக். நீங்கள் வந்து வேறு ஒரு விஷயங்களை வேணால் சொல்லி நாமினேட் பண்ணுங்கள், அதை ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். பட் அவர் வந்து இடுப்பெல்லாம் பார்க்கல அப்படின்னு சொல்லி ஆதிரை சொல்கிறாங்க. அந்த பக்கம் கெமியும் சொல்கிறாங்க, சார் நான் இதெல்லாம் பேசுகிறேன் சார், பின்னாடி வந்து நான் பேசுகிறேன், பட் அந்த ரீசன் சொல்லாதீங்க அப்படின்னு கெமியே சொல்கிறாங்க. கெமியும் அன்றைக்கி வந்து ஆதிரை கிட்ட அதுதான் சொன்னாங்க. ஆதிரை போய் கேட்டாங்க, போல்டாக கேட்டாங்க, ஏம்மா அவர் வந்து இடுப்பை பார்த்தம்மா பேசினார், அவர் வேறு எங்கேயோ பார்த்துட்டு இருந்தார், நீ வந்து அந்த மாதிரி சொல்கிற, இதெல்லாம் தப்பு இல்லையா, வெளியே போச்சு அப்படின்னா அது ரொம்ப தப்பாக மாறாதா அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. அதுக்கு வந்து கெமியும் சொன்னாங்க, இல்லை இல்லை நான் ஏதோ என்னை பார்த்து பேசி என் கண்ணை பார்த்து பேசு அப்படின்றது போல ஏன் என் வயிற்றை பார்த்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன், அவ்வளோதானே தவிர மற்றபடிக்கெல்லாம் நான் அவர் மேலே அக்யூசேஷன்லாம் வைக்கல அப்படிங்கிறத கெமி அவர்கள் கிளியராக வந்து சொல்லிட்டாங்க. இது தெரியாத பிரவீன் காந்தி திவாகர் மேலே ஒரு பெரிய அக்யூசேஷன் வைக்கிறாங்க. எல்லாருமே வந்து கேட்குறாங்க, கெமி, ஆதிரை எல்லாருமே வந்து கேட்குறாங்க. உடனே வந்து அவர் டாப்பிக்கை மாற்றிட்டாரு. சரி ஓகே, அப்படி பார்க்கலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன், அதுக்கப்புறம் பேச முடியல, அதுக்கப்புறம் அந்த மாதிரி நடந்துச்சு, இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு மழுப்பிட்டு வெளியே போயிட்டேன். ஸோ இதே மாதிரி ரீசன்ஸ் எல்லாம் சொல்லி ரொம்ப கடுமையான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி ஒரு ஆள் வந்து 2 பேரை நாமினேட் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கலாம் ரொம்ப நல்லா தான் இருந்தது. அதில் செலக்ட் ஆனது அதிகப்படியான நாமினேஷன் வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியானா, லேடிஸ் சைட்லேருந்து. இட்ஸ் மீன்ஸ் சூப்பர் டீலக்ஸு அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லை ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ட் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ட்லேயும் வியானா அவர்களும் அதே மாதிரி வினோத் அவர்கள் 2 பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ணப்பட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து பிக் பாஸ் அவர்கள் வந்து எப்போ அனௌன்ஸ்மெண்ட் வரும்ன்றதை வெயிட் பண்ணி பாருங்கள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் சொல்லப்படும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க தயாராகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் சில பல பிரச்சனைகளும் நடந்துச்சு. அது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் லேட்டராக சொல்கிறேன். ஸோ இப்போ நான் இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறைக்கு சென்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. திவாகர் மேலே இவ்வளோ பெரிய அக்யூசேஷன், அவ்வளோ பெரிய டைரக்டர் வந்து வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லைங்க. இப்போ 100 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 100 பேரில் 90 பேர் இல்லைப்பா, இல்லை திவாகர்லாம் அப்படி பண்ணல அப்படின்னு பேசினாலையும் ஒரு 10 பேராவது அவன் பண்ணக்கூடிய ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆக்சுவலாக நானே சோசியல் மீடியாக்களில் வந்து பார்க்குறேன், அவர் வந்து இங்கே பார்த்தாரு, அங்கே பார்த்தாரு, அது உண்மை தான் அப்படின்னு பேசக்கூடிய ஆட்கள் வந்து இருக்காங்க. ஸோ அது வந்து தப்பாக போயிடும்ல. இப்போது எதிர்க்கு நிற்கிற ஆள், அதனால் பாதிக்கப்பட போகிற ஒரு ஆள், அவங்களே சொல்கிறாங்க எனக்கு பாதிப்பு இல்லை, அந்த மாதிரி அவர் பார்க்கல அப்படின்னு சொல்லி. பட் இருந்தாலும் ஏன் அதை மறுபடியும் இவங்க இன்க்ளூட் பண்ணி அது ஒரு காரணமாக சொல்லி எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றது வந்து சுத்தமாக புரியல. இது வந்து வெரி வெரி தப்பான விஷயம். ஓகே கைஸ், நம்ம ஒரு விளையாட்டு விளையாடுவோம். உண்மையாகவே நீங்கள் சொல்லுங்கள், அந்த வீட்டுக்குள்ளே யார் சுத்தமாக உதவாமல் இருக்காங்க, அந்த 2 பேரோடைய நேமை வந்து கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். நான் வந்து பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யார், இவங்கெல்லாம் சூப்பராக பண்ணுறாங்கங்க, இவங்கெல்லாம் மேபி ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் வருவாங்கங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யார் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சிறப்பு மீடியா 2.0 அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு தகவலோட சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.